இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவள் என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். இந்த தயை எத்தனை விதமாக இருக்கு தெரியுமா? இந்த தயையானது தயை கிடைக்க வேண்டும். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். இந்த தயை என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே குட்னஸ் வருது, கைண்ட்லின்னு வருது, அப்புறமா ஹேண்ட் கைண்ட் வருது, நிறைய பேர் வருது, நிறைய காரியங்கள் வருது ஆங்கிலத்தில். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் பார்த்தீங்கன்னா, குட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது தயை. ஒரு சில இடத்துல இந்த தயைக்கு வந்து மர்சி அப்படின்னு வருது. ஒரு சில இடத்துல இந்த தயைக்கு வந்து கிரேஸ் அப்படின்னு வருது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை பார்க்க போறீங்கன்னா, உம்முடைய தயை எனக்கு கிடைக்க வேண்டும். உம்முடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தயை குறித்து வேறு எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் இருக்கும்போது, ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறார். அவர்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த தயையையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒட்டுமொத்த தயை. இந்த தயை குறித்து நாம் இந்த வாரத்தில் பேச போகிற காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்க, விசேஷமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. இந்த தயை குறித்து யாரிடத்துல முக்கியமாய் சொல்லியிருக்கிறவங்களை குறித்து நான் பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பாருங்க, நல்ல சொன்னீங்கல்ல, நான் என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களை முகமாக பார்க்க வேண்டும் சொல்லும் போது நீ அப்படி பார்க்க முடியாது. அதனால என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கிட்ட இருக்கிற தயையில எல்லாமே, எல்லா தயம், அதாவது தயன்றது கிருபை, இரக்கம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், இது எல்லாமே அவர் நம்மேல் வைத்த விசேஷமான தயை. இந்த தயையை கர்த்தர் கடந்து போக பண்றாராம். அப்போ தயையில வித்தியாசமான தயைகள் உண்டு. அது அவரிடத்துல மட்டுமே உண்டு. இந்த எல்லா தயைக்கும் சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட மட்டும்தான் இந்த தயையை கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த எல்லா தயையும் அவர் நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிற தெய்வம். அப்போ இந்த தயைன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வராரு கர்த்தர்? நம்ம கிட்ட என்ன சொல்ல வராரு? எல்லா தயையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், அந்த நாமத்தையும் நான் கூறுவேன் என்று. அந்த நாமம் யார்? அந்த நாமம் எப்படிப்பட்டது? அந்த நாமம் அவர் கூறும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த நாமத்தை உடையவர் எப்போ வருவார்? அவர் என்னைக்கு வருவார்? இந்த நாமத்தை உடையவர் அந்த எல்லா ஒட்டுமொத்த தயையும் கொண்டு வந்து அவர் நமக்கு எப்படி கொடுக்க போறார்? இதை குறித்து நம்ம இந்த 2 வாரங்களில் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அவர் நம்மிடத்துல நமக்கு முன்பாக தயையை அனுப்புகிறார். தயையை நமக்கு முன்பாக கொண்டு போகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஆதாம் காலத்திலே கர்த்தர் நம்மில் வைத்த தயையை ஏதேன் தோட்டத்திலே இழந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா, கர்த்தர் நம்மில் வைத்த தயையை பரிசுத்தவான்களின் காலகட்டத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எழுப்பும் போதெல்லாம் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் கர்த்தருடைய தயையை இழந்து விடுகிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்தாவே எல்லாரும் வாய வர்ற ஒரு வார்த்தை நம்ம தெரியுமா? சிம்சோனை குறித்து சொல்வார். அவன் கர்த்தர் அவன் மேல் வைத்த தயை அவன்
சாலமோன் சொல்லுவாங்க, சாலமோன் மேல் கர்த்தர் வைத்த தயை சாலமோன் இழந்துட்டார். ஒவ்வொருத்தரும் தயைகளை இழந்து கொண்டே வந்தாங்க. அப்போ இந்த தயை யார் தான் பெற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் தெற்கு தரிசனமாக தாவீது சொல்லுகிறார். அதை குறித்து நம்ம அடுத்த வார்த்தையில் பார்க்க போறோம். ஆனா இந்த வார்த்தை சொல்ல காரியம் தெரியுமா? கர்த்தர் ஒரு சபையினிடத்திலே, விசேஷமாய் ஒரு மகளிடத்திலே, அந்த ஒரு மகளிடத்திலே கர்த்தர் கொடுத்த தயை பாருங்க, விசேஷமான தயை. அது அந்த தயை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது இந்த காலகட்டத்தின் சபைக்கு ஒப்பா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். நல்ல கவனிங்க. எனக்கு யாருடைய கண்களில் தயை கிடைக்குமோ. இந்த ரூத் எனப்பட்டவள் இந்த காலகட்டத்தின், புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தின் சபையா இருக்கிறார். சபைக்கு ஒப்பா இருக்கிறார். இந்த சபையானது அவருடைய கண்களிலே தயை பெற்றிருக்க வேண்டும். ஆக்சுவலா பார்க்க போனா இஸ்ரவேலர்களுக்கு தான் அந்த தயை கடந்து சென்றிருக்கும். இஸ்ரவேல் மேல் தான் ஒட்டுமொத்த தயை கடந்திருக்கும். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அந்த தயையாகப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களிடத்திலிருந்த தயை அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அப்படியே டிரான்ஸ் ஆச்சு. அந்த டிரான்ஸ் ஆகும்போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த தயை யாருடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்குமோ அப்பொழுது நான் அவருடைய வயலிலே போய் என்னுடைய கதிர்களை பொறிக்கொண்டேன். வயலி என்ன? வயலி என்பது பசுத்த வேதாகமத்தை குறிக்கிறது. இந்த பசுத்த வேதாகமத்திலே அந்த கதிர்களாக இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் உனக்குரிதும் எனக்குரிதுமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கதிர்களும், ஒவ்வொரு மணிகளும் ஒவ்வொரு வேத வசனத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு கதிர்களும் ஒவ்வொரு அதிகாரங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு கதிர்களும் ஒவ்வொரு புஸ்தகத்தை குறிக்கிறது. கதிர் கட்டு சொல்லும் ஒவ்வொரு புஸ்தகத்தை குறிக்கிறது. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக அந்த வயல்வெளி என்ற அந்த வயல்வெளியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த ரூத்துக்கு போவாசுடைய கண்களிலே தயை கிடைத்தது. அவ சொல்லிட்டு வர காரியம் தான் தெரியுமா? யாருடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்கிறதோ அவங்களுடைய வயலிலே போக வேண்டாம். அவங்களுடைய வயலிலே போகிறதுதான் போவாசுடைய கண்களிலே தயை கிடைத்தது. இந்த போவாசை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு சொல்லுவோம். ரூத்தை புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தின் சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். எடுத்து வாசிங்களேன். 2ஆம் வசனம் வாசித்து முடிச்சீங்க. 10ஆம் வசனம் வாசி பண்ணி பார்ப்போம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. நான் அந்நிய தேசத்தால், நான் மோவாபிய பெண். ஆக்சுவலா பார்க்க போனேன் 11 வருஷம் சபைக்குள்ள வரக்கூடாது. 11ஆம் வருஷத்துல என்றுதான் வரணும். இது மோவாபுக்கு கர்த்தர் போட்ட கட்டளை. மோவாபு வம்சத்துக்கு, ஜாதிக்கு, தலைமுறைகளுக்கு போட்ட கட்டளை. அது நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. உபாகமத்தை வாசித்து பாருங்க. ஃப்ரீயா இருந்து வாசித்து பாருங்க. அதையும் தாண்டி அவ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வரும்போது கரெக்டா அவ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள காண்டி வைக்கும்போது 11ஆவது வருஷம் கரெக்டா வந்து முடிவுக்கு வரும். அந்த நேரத்துல வைக்கும்போது கர்த்தர் வயலில் இருக்கிற போவாஸ் அந்த ரூத்தை தேர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எதனால உங்களுடைய கண்களிலே எனக்கு தயை கிடைத்தது அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது உண்மையும் பாருங்க, அவன் முகம் குப்புற விழுந்து கேட்கிற வார்த்தையின் நிமித்தமாக, விசாரிப்பு நிமித்தமாக, எதனாலே நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதனால உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. எதுக்குப்பா கிடைச்சது? இந்த தயையால ஒட்டுமொத்த தயையும் முழுக்க அப்படியே இஸ்ரவேல் தான் போகணும் அல்லவா? இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நீர் பரிசுத்தமாய் உமக்கென்று தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியா இருக்கிற அந்த இஸ்ரவேல்களவா போகணும். அந்த தயை எனக்கு தெற்கத்தை வெள்ளத்தை போல எனக்கு திரும்பப்பட்டது அல்லவா? அப்ப நான் உங்களுடைய பார்வைக்கு விசேஷமான, அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அதனால்தான் நான் சொல்லுவார் அவர்கள், பிள்ளைகளே, வானத்தை அண்ணாந்து பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
விருப்பதும் இல்லை. அவைகளையும் கர்த்தர் போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை யாரும் வேண்டாம் வேண்டாம் வெறுக்கி ஒதுக்கி தள்ளுறாங்க, கவலைப்படாத. வெறுத்தி ஒதுக்கி தள்ளப்பட்ட மத்தியில் கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வை தெரியுமா? நீ விசேஷமானவர், நீ விசேஷமானவர்கள், நீ விசேஷமானவர்கள் இருக்கிறவர்களே தான் இந்த செய்தி உங்களை நோக்கி விசேஷமான செய்தியாய் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கண்டினியூ கேளுங்க. கேட்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல் இறங்குறதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எதனாலே உங்களுடைய கண்கள் தயை கிடைக்குதுன்னு சொல்லும்போது அடுத்த வசந்த வாசி பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு யார் அந்த புருஷன்? யார் அந்த புருஷனா இருக்க முடியும்? ஏற்கனவே நகோமியோட 2 பிள்ளைகளிலே ஒரு ஆண் பிள்ளைதான் இவளுக்கு புருஷன் என்ன. அப்போ இது ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்று சொல்லும்போது, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு என்று சொல்லும்போது, நீ இதே வசனத்தை கொரிந்தியர்களை பார்க்கும்போது பவுல் சொல்லுவாரு, நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு புருஷனாக இருந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த நியாயப்பிரமாணமாகப்பட்டது ஒரு புருஷனாக இருந்ததுனாலே புதிய ஏற்பாட்டின் சபைக்கு அந்த நியாயப்பிரமாணம் என்கிற புருஷன் விடுதலை கொடுத்தால் மட்டுமே தான் நமக்கு உத்தம புருஷனாய், புதிய புருஷனாய், ஜோதிகளின் பிதாவாய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மணவாளனாய் நமக்கு கடந்து வருவார். அப்போ அந்த புருஷன் மரணம் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அவர் எழுத்துக்களையும் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து அவர் சீர்குலைத்து போட்டு அதன் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை கிழிச்சி போட்டதல்ல, அவர் நியாயப்பிரமாணத்தை வெறுக்க அல்ல, அவர் நிறைவேற்றி வாழ்ந்தார். உனக்கா பதில் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார். புருஷனுடைய ஸ்தானத்திலே, நியாயப்பிரமாணம் ஸ்தானத்திலே பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்க வேண்டும். அவர் இறங்கினார், நமக்காக அவர் கொண்டு வந்தார். வாசிங்க, கண்டினியூ வாசிங்க பார்ப்போம். நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் மாமியாருக்காக செய்து சொல்லும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? அது பாருங்க, நீ எப்போ உனக்கு அந்த ரட்சிப்பு ஞானஸ்தானம் இதெல்லாம் வந்ததோ அப்போ ஆவியானவர் கண்ட்ரோலுக்குள்ளாக நீ எப்போ போறியோ, அந்த ஆவியானவர் கூடிய கண்ட்ரோலுக்குள்ள போகும்போது நீ ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமா நீ செய்தபடியா, ஆவியானவருக்காக வாழ்கிறபடியா, சகல சத்தியங்களை வழிநடத்து ஆவியானவர்களை வாழ்கிறபடியா, உலகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, உலகத்தை கண்டித்து ஆவியானவர் பிரகாரமாக வாழ்கிறபடியா, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆதாம், முற்பிதாக்களின் மனுஷனாக அந்த ஆதாம் அவன் செய்த பாவத்தையும், உன் ஆதி தாயா இருக்கிற ஏவாள் செய்த பாவத்துக்குள்ளாக நீ மறுபடியும் கடந்து போகாதபடிக்கு ஜென்ம தேசமா இருக்கிற நரகம் அதுவும் குறிப்பிடலாம். அல்லது இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா, ஜென்மமாய் தலைமுறையாய் செய்கிற பாவங்கள் முழுவதுமாய் அந்த மரணம் என்கிற அதை விட்டு, மரணம் என்கிற அந்த பாவத்தை விட்டு நீ அறியாத ஜனங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தமா? நீ அறியாத ஜனங்கள் எடுத்துமா? நீ ரட்சிப்புக்குள்ள வராதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் வேதாகம புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்காங்க பரிசுத்தவான்களின் வாழ்க்கைகளை அறிந்து கொள்ளும்படிக்காக. நீ அறியாத ஜனங்கள் சொல்லும்போது இஸ்ரவேலர்கள் எதையெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்தாங்களோ அதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, அதை அறிந்து கொள்ளும்படிக்காக. நீ அறியாத ஜனங்கள் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிற 12 அப்போஸ்தலர்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்காக எப்படி உண்மை உத்தமம் வாழ்ந்தார்கள் என்பதை அதை குறித்தும் இது எல்லாவற்றையும் அறிந்து ஜனங்களிடத்தில் வந்து நீ எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. நீ ஒரு ரட்சிப்புக்காக, பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்து நீ உள்ள வந்த பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியப்பட்டது. எப்படி தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு பரலோகத்தில் ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட பெயர் நிமித்தம் உனக்கு விசேஷமானவர் என்று சொல்லி நான் பெயரை சூட்டி வைத்திருக்கேன். அதனால நீ கவலைப்படாத. அதனால தான் உனக்கு என்னுடைய கண்களில் தயை கிடைத்தது. அடுத்த வசனம் வாசிக்க பார்ப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை நீ எதெல்லாம் விட்டு வந்தியோ, ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துக்காக, பரலோகத்துக்காக, பிதாவுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாரையும் எதெல்லாம் நீ விட்டுட்டு வந்தியோ
அதெல்லாம் உங்களுடைய செய்கள். இந்த உலகமே வேண்டாம். உலகத்தில் இருக்கிற ஆசை, வாசை, இச்சைகள், மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனி பெருமை, இவையெல்லாம் வச்சு நீ விட்டு வந்தல. அது இல்லாமல் எல்லாரும் உன்னை வெறுத்தள்ளாங்களா, அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தல. வந்ததுக்காக அது உன் செய்கித்தக்கத்தான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுறாங்க. எப்படி கட்டளையிடுவாரு? பூமியிலேயே அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பரலோகத்துல உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை பிதாவாகிய தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அவருடைய சட்டைகளின் கீழ் அப்படி சொல்லும்போது, அந்த சட்டை ஒரு பறவைக்கு எப்படி 2 சட்டைகள் இருக்கிறதோ அதே போல புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அதை அடைக்கலமா, அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அந்த அடைக்கலத்துக்குள்ள நீ வந்துட்டல, வேத புஸ்தகத்துக்கு கீழே நீ வந்துட்டல, அந்த நிழல்ல வந்துட்டல. வந்ததுனால உனக்கு அவராலே நிறைவான பலன் அப்படின்னு தெரியுமா? இந்த வேத வசனத்துக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு நிறைவான பலன். அதனால்தான் ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சான். அந்த பஞ்ச காலத்துல உனக்கு எதெல்லாம் யாரெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ வேண்டாம் வெறுத்து ஒதுக்கு தள்ளப்பட்டாலும், இதெல்லாம் அவங்க சுற்றிலும் பார்க்கும்போது அவங்களாம் செழிப்பாகிறாங்களே, அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாகறாங்களே, அவங்களாம் விசேஷமாகறாங்களே, அவங்களாம் ஓஹோ ஆகணுங்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கணுமா, எனக்கு இது தேவையான்னு சொல்லி உனக்கு அது பஞ்சகாலமாகதா? கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை வைத்திருக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 மடங்கு 2 மடங்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம எல்லாருமே 100 மடங்கு காட்டிலும் 1000 மடங்கு, 1000ன்றது லட்சத்தில் போன ஆசீர்வாதம். அப்படி ஆசீர்வாதம் பைபிளில் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம இப்போதைக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சித்தமானா ஒன்மை ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு காரியம், கர்த்தர் அவருடைய கண்களிலே உனக்கு தயை கிடைக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான தேவ பிள்ளைங்க, தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்களிலே இன்னைக்கு உனக்கு தயை உண்டு. அந்த தயையை நீ பெற்றுக்கொள்ளும் போது விசேஷமான ஆசீர்வாதம் உன் கையில் வரும். அதற்கு வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் தெளிவாய் இனி வரும் நாட்களை பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறது, யார் அவருடைய கைகளிலே எனக்கு எப்படி தயை கிடைக்கும், அவர் எப்படி எனக்காக தயை கொண்டு வந்தார், அதெல்லாம் பார்க்க போகிறோம். எனக்கு தயை கொடுக்கும்படிக்காக இந்த சபையாகிய மனவாட்டிக்கு தயை கொடுக்கும்படிக்காக எனக்கு கொண்டு வந்த கொடுத்தவர் யார்? நல்லா தெரியும், நமக்கு இயேசு தான் தெரியும். ஆனால் அதை கொண்டு வந்து கொடுக்குற விதம் இருக்குது தெரியுமா? அந்த விதத்தான் நமக்கு தெரியாது. அந்த விதி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தயவை அழகாக பெற்றுக்கொள்ளணும். அதனால் பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே விசேஷமான வார்த்தை கொடுத்துருக்கபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நேற்று மீண்டும் வாக்கு மாறாதவரே, ஒரு விஷயமாக உங்கள் சமூகத்தை வளர்க்கிறேன். எங்களை தாழ்த்தி உங்களை கர்த்தரை ஒப்புடும். பெரியவர், பெரிய காரணம் செய்கிறவராக இருக்கிறவர்கள் நன்றி செலுத்துகிறேன். எதனாலே உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்தது பார்க்கும்போது, நீர் எங்கள் மேல் வைத்த மகா பெரிய தயவு, நீர் எங்கள் வைத்திருக்கிற மகா ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி எங்களை முன் குறித்து எங்களை அழைத்திருக்கிறபடியால் அந்த ஒரு அழைப்பின் நிமித்தமே எங்கள் குடும்பங்களை, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலே எங்களை தெரிந்து கொண்டபடியால், எங்களை அழைத்தபடியால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த விசேஷமான தயை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். ஆண்டவரே, உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத தயை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒவ்வொருவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தந்தின பேர்வரை குடும்பமா என் வழிநடத்தி ஆசிரிய குடும்பங்களை கர்த்தர் தயை உண்டாகட்டும், தயை கிடைக்கட்டும். அப்பா, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். God bless you.